பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு வார்த்தை. அப்பொழுதும் 12 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். பார்த்தீங்களா, எத்தனை பேரோட வாழ்க்கை இப்படி நிமிரக்கூடாதபடி காரியம் இருக்குது. ஏசப்பா சொல்கிறாரு, ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீயோட வாழ்க்கையில் அந்த பிசாசு அவங்கள நிமிரக்கூடாதபடி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம நிமிரக்கூடாதபடி அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கோங்க. பொய் பேசுகிறவராக இருப்போம், கோபக்காரன்ற பேரை சுமந்து கொண்டு இருப்போம், இப்படி அநேக காரியங்கள், பண ஆசைக்காரர்களாக இருப்போம். இதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நமக்கே தடையாக இருக்கும். அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்களோட பலவீனங்கள் அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களுக்கான எல்லா வழிவாசலும் திறந்து கொடுப்பார். அந்த ஸ்ரீயோட பலவீனங்கள் நீங்கி போனது போல் இன்றைக்கி உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்களை அவர் தொடும் பொழுது நீங்களும் அந்த குணாதிசயங்களிலிருந்து அப்பா நீங்கள் விடுதலை ஆவீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தொடப்படுவீங்க. ஸோ இந்த வைராக்கியம், இந்த தெளிவு உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவனை என் மேலே கரம் வைங்கப்பா, நான் இப்படிப்பட்டவளாக இருக்கேன், நான் இப்படி கூனியாக இருக்கேன், நான் நிமிரக்கூடாதபடி என் கடன் என்னை அமிழ்க்கிறது, சில காரியங்கள் உங்களை தொந்தரவு படுத்துகிறதா இருந்தால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் தொட்டு உங்களை நிமிர பண்ணுவார். நீங்களும் நிமிருவீங்க. அந்த ஸ்ரீயை போல தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் நிமிரக்கூடாதபடி எங்கள் வாழ்க்கையை தகப்பனே அமுக்கிற காரியங்களை என் தேவன் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்களிலிருந்து எங்களுக்கு தேவன் விடுதலை தாங்க. நோயா ஆண்டவரே, சில குணாதிசயங்களா அப்பா எங்களை எது பலவீனப்படுத்துகிறதோ, எங்கள் ஆசீர்வாதங்களை எது தடை பண்ணுகிறதோ, என் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. எங்களை தொடுங்க. எங்களை அப்பா நீர் நிமிர பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கைகளை செழித்தவங்க பண்ணுங்க. நாங்கள் துதிக்கிறோம், வணங்குகிறோம்ப்பா இயேசுவின் நாம. ஆமேன், ஆமேன். தகப்பன் தாம் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியாய் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்.